சோ இன்னைக்கு செஷன்ல வந்து பழனிசாமி அப்படின்றவங்க நம்ம அவங்களோட டெஸ்டிமோனியல் தெரிஞ்சுக்க போறோம். மோரோவர் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி ரிசல்ட் எடுத்தாங்க, பழனிசாமி என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் அவரோட டிபார்ட்மெண்ட். சோ அந்த கோர்ல ஏஐ இன்டெகிரேட் பண்ணி சோ நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க பிச் பண்ணி போயிருக்காங்க. சரிங்களா? எப்படி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல ஏஐ வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து கத்துட்டு அது ரிலேட்டடா, அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிளஸ் ஏஐ அப்படின்ற கோர்க்குள்ள அவங்க போயிருக்காங்க. சரிங்களா? கிளியர்? சோ நம்ம பழனிசாமி கிட்ட இருந்தே டைரக்டா கேட்கலாம். சோ பழனிசாமி, Yes, ma'am. ஓகே, எப்படி இருக்கீங்க? Good evening. எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். நல்லா இருக்கேன். ஓகே பழனிசாமி, ஆக்சுவலி கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நீங்க ஒரு புது Thank you அச்சீவ்மெண்ட் so much. எடுத்திருக்கீங்க. சூப்பரா. சோ எனக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் கோல் நோக்கி போகும்போது அப்டக்கல்ஸ்ன்றது நிறைய வரும் இல்லைங்களா? நம்ம Sure, ஒண்ணு sure. எதிர்பார்ப்போம், அது மாதிரி அமையாது. சோ உங்ககிட்ட எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு அப்டக்கலுக்கும் வரும்போது நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. சோ எனக்கு நீங்க அந்த டெக்னிக், அந்த மைண்ட் செட் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் அவங்களோட லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. Sure, சரிங்களா? sure. Sure, sure. சோ செஷன் 2 yours. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Yeah, hi, hope learners. Myself, Palanisamy Pandi. I have 6+ years of experience in automation testing. First of all, when I started my career, I had to work with UI testing only. After that, I moved to API automation. So, அந்த டைம்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலா என்னன்னா, என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில UI டெஸ்டிங் பிளஸ் API டெஸ்டிங்ல வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு AI டூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியும், நம்மளோட டைமிங் எந்த அளவுக்கு அதிகமா கன்சியூம் பண்ணாம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அவங்களும் ஒரு டூல் கொடுத்தாங்க, ஓடிஎம் அண்ட் கோபைலட், 2 டூலும் கொடுத்து யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணது கிளைண்ட் கம்பெனி. ஸோ அவங்க என்னோட கோர் கம்பெனில இருந்து ஒரு கேண்டிடேட் வந்துட்டு ஓடிஎம்ங்கிற டூல் அவரே டிசைன் பண்ணி ஏஐல டிசைன் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராம்ப்ட்ஸை நீங்க கொடுத்து எந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் வந்து ஸ்மார்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு டெமோ கொடுத்தாரு. ஸோ அந்த டெமோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தது. சரி, நம்மளும் வந்துட்டு ஏஐ கத்துக்கணும், இவங்களால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பா பண்ண முடியும், நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அந்த டைம்ல நான் கொஞ்சம் வெபினார் நிறைய அட்டன் பண்ணேன். 6 மந்த் முன்னாடி நான் இதை பார்த்திருந்தேன், மேமோட வெபினார் பார்த்திருந்தேன். அவங்க கொஞ்சம் தமிழ்ல பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. சரி, ஓகே, நம்ம இதுல கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இந்த கேப்ல எனக்கு வந்து பண்ண முடியல, அந்த ஒர்க்கு கொஞ்சம் ஐடியா இருந்ததுனால. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணது ஒரு 2-3 மந்த்ஸ் எனக்கு டைம் இருந்தது. ஸோ அந்த டைம்ல நான் ஜாயின் பண்ணேன். அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஒரு தாட் வந்தது. உடனே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு பெஞ்ச் பீரியடும் முடிஞ்சது. சரி, இனிமேல் நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு மேம் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் ஒரு சில சஜஷன் சொன்னாங்க, நீங்க அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், ஒன்னு மோட்டிவேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ரொஃபைல எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா அப்டேட் பண்றோமோ அந்த ப்ரொஃபைல் தான் நம்மள வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிளஸ். ஒரு கம்பெனிஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது எனக்கு. ஸோ அந்த கால்ஸை வந்து நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அதுக்கப்புறம் கூட மேம் கிட்ட ஒரு வாட்டி பேசியிருந்தேன், இந்த மாதிரி எல்எல்எம் ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த கான்செப்டை எப்படி நான் டெஸ்டிங்ல யூஸ் பண்றது, யூட்டிலைஸ் பண்ணி நான் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது. மேம் கொஞ்சம் ஒரு சில சஜஷன் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். அதை எடுக்கும்போது இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சரி நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணுவோமே, இதை பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு எந்தெந்த ஏரியாவில் நம்ம வீக்கா இருக்குமோ அந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதை நான் யூட்டிலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் ஒரு ஸ்ட்ரகிள் வந்து நான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எடுத்து நான் அதுல இருந்து நான் எந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம வந்து இன்டர்வியூல எந்த அளவுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அவரோட ப்ரொஃபைலே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து சீனியர் டெஸ்ட் இன்ஜினியர் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏஐல வந்துட்டு டெஸ்ட் இன்ஜினியருக்கும் ஒரு சில பேர் எடுத்தாங்க, டெவலப்பிங் லைன்லயும் ஒரு சில பேர் கேட்டாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலி இங்க கிடைச்சதே லீட் இன்ஜினியர் லெவலில் கிடைச்சது. ஏன்னா 6+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஸோ உங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். யா, ஓகே ஓகே பழனிசாமி, வெரி குட். ஜஸ்ட் ஒன் குயிக் கொஸ்டின். நானுமே டெஸ்டர் தான். இப்போ என்னன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எனக்கு ஒரு டூல் கொடுக்க போறாங்க. அது எப்படின்னா அந்த டூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் எப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது டெஸ்ட் கேஸ் எழுதும், ஸ்கிரிப்ட் எழுதும். நீங்க வந்து பிளே ரைட் சொல்லுவாங்க. பிளே ரைட் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். நீங்க எக்ஸிகியூஷன் மட்டும் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப்பர் சைடு இருக்காங்க. டெஸ்ட் கேஸ் எழுது. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு பிவி கொடுத்துறாங்க, ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துறாங்க, அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிடுது. இப்போ நாங்க என்ன கன்சர்ன் பண்ணோம்னா இதுல ப்ரீ ரிக்வெஸ்ட் வர மாட்டேங்குது, நான் போய் எப்படி ஏஐக்கு எழுதுறது, ஏன்னா இப்போ காமனா எழுதி கொடுத்துருது, அதாவது சினாரியோஸ் கரெக்டா எல்லாம் இருக்கு. ஆனா அது ப்ரீ ரிக்வெஸ்ட்ல நம்ம இப்ப ப்ரீ ரிக்வெஸ்ட் நம்மளா ஆட் பண்ணாலும் அடுத்த கேஸ்க்கு அது எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப லைக் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கண்டினியூவா 10 பிபி வருது. ஃபர்ஸ்ட் பிபி ஒரு சினாரியோ கரெக்ட்டுங்களா, அடுத்த சினாரியோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், திருப்பி ப்ரீ ரிக்வெஸ்ட் அதுக்கும் எழுதணும். இப்ப நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தரையும் எழுதுறப்ப
ஏன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் திருப்பி ப்ரீ ரிக்வெஸ்ட் எழுதுனா அது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ எழுதாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நாங்க கேட்டிருக்கோம். ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்றது வந்து ஏஐ ஒன் ஆஃப் தி டூல் மட்டும்தான். கரெக்டா? கரெக்ட். கரெக்ட். ஆமா, அந்த டூல் அது அப்படிதான் இருக்கும். இது வந்து நான் ஒரு 1 இயர் பிஃபோரே நான் ஃபேஸ் பண்ணேன். அதான் நான் சொன்னேன், கோடியம்னு ஒரு டூல் எங்க சைட்லயே கம்பெனி சைடு ஒரு கேண்டிடேட் வந்து ரெடி பண்ணி அவங்களே டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல என்னன்னா உங்களுக்கு இதுல ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. மைனஸ்னு சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்து இரலவெண்டா ஒரு சில கேசஸ் எல்லாம் எழுதி நம்ம கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணி அந்த டைம்ல தான் நம்மளோட ஒர்க் தேவை. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபிஷியன்டா கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அதுவும் நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும், அந்த டூல் நமக்கு ரிப்ளை பண்ணும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து உங்களை ஒரு ஐடியாஸ் மட்டும் நீங்க அங்க இருந்து எடுத்துக்கலாம். அதுதான் நீங்க உங்களால பண்ணவே முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் ஃபேஸ் பண்ற விஷயம் அதுதான். கிளைண்ட் என்ன ஃபைனலா பண்றாங்கன்னா கம்மிங் ஜனவரில இருந்து நீங்க இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும். இதுக்குள்ள நீங்க என்ன பிளான் வேணாலும் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இப்ப ப்ரீ ரிக்வெஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வீல் ரைஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி வேற என்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ஆனா வந்து டூல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். கோயிங் ஃபார்வர்ட், அதாவது கோயிங் ஃபார்வர்ட் மேனுவல் டெஸ்டிங் இல்ல. எல்லாருமே மேனுவல் டெஸ்டிங் சொல்லக்கூடாது, இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. யூசிங் வித் ஏஐ, அதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட். அவங்களோட கான்செப்ட் அதான் தெரியுமா, ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எப்படி மேன் பவர் ரெடியூஸ் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதுல இருந்து இப்ப ஏஐ யூஸ் பண்ணிட்டு எப்படி ரிசோர்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட். சோ அதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும் கரெக்டுங்களா? நீங்க உங்களோட சஜஷன் வந்து நம்ம பேசிக்கா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பண்ண முடியும். சரி, இப்ப அது எப்படி நம்ம ப்ரீ ரிக்வெஸ்ட் நம்மள எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ப்ரீ ரிக்வெஸ்டோ இல்ல வந்து சினாரியோ அப்டேட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி நீங்க போயிட்டு ஏஐ திருப்பி பிளே ரைட்ல அதை எடுத்து அப்டேட் பண்ணும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிளே ரைட்ல அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, அதான் சொன்ன எஃபிஷியன்டா ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது மட்டும் நீங்க எஃபிஷியன்டா கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்டை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 1 or 2 டைம்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் வருதுன்னு வைங்களேன், அந்த ஒரு சர்வீஸை ஒரு ஸ்பிரிண்ட்டுக்குள்ள நீங்க முடிச்சிருவீங்க. அதுல எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் பண்ணி உங்களோட ப்ராம்ப்டை நீங்க கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அது ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும்போது நீங்க அதை கொண்டு நீங்க ஓரலா இது மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி ஓரலா பேசினாலே, ஹியூமன் பீயிங் பேசுற மாதிரி பேசினாலே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி பழைய மாதிரி எப்படி பண்ணி கொடுத்துச்சோ பழைய ப்ராஜெக்ட் அதே மாதிரி இதுலயும் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அது மட்டும் தான் நம்ம அந்த டைம்ல தான் நம்மளோட ஒர்க் தேவைங்க. எந்த அளவுக்கு நம்ம ப்ராம்ப்ட எஃபிஷியன்டா கொடுக்குறோம் அப்படிங்கறத மேட்டர், வேற ஒண்ணுமே இல்லை. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணா நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வித் K6 API ஆட்டோமேஷன்ல இருந்தேன். ஸோ அதுலதான் நம்ம போகணும் போல அப்படின்ற அந்த ஒரு தாட்ல தான் இருந்தேன். எனக்கு ஐடியாவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அதுவுமே எனக்கு தெரியல. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கல. நமக்கு அதுலதான் எனக்கு நிறைய ஐடியாஸும் கிடைச்சது. ஓவரால் கோடிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங்ல ஜாலியா இருந்துட்டு கோடிங் அடிக்காம டைரக்டா வில் மூவ் டு த அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். நம்ம இடத்துக்கு பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் எக்ஸாம்பிள் இப்ப எப்படின்னா நம்ம இப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு கோரி எழுதுறீங்க, சரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அது எனக்கு ப்ரீவியஸா என்னோட கம்பெனில வந்து நான் ஒரு லாட் ஆஃப் சர்வீசஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த சர்வீஸ் இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிருப்போம்ல, டெப்ளாய் பண்ணிருப்போம்ல. ஸோ அந்த கோடை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் போட்டுறணும். ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி பண்ணி அங்க அந்த ப்ராம்ப்ட்ல கொண்டு போட்டு இதுதான் இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஸ்டைல்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்ல தான் இருக்கு. அதான் நான் சொல்றேன், திரும்ப அதான் நான் சொல்றேன். இந்த ப்ராம்ப்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ராம்ப்ட் நீங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு எஃபோர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. அதை காப்பி பண்ணி கொண்டாந்து இந்த ஃபங்க்ஷன் மாதிரி எனக்கு இந்த ப்ராஜெக்ட்லயும் எனக்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னா அதையும் ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்போ வந்து உங்களுக்கு டைமிங் ரொம்ப என்ன சொல்றது, டைமிங் ரொம்ப குறையும். ப்ராஜெக்ட்ல அந்த ஸ்பிரிண்ட்ல வித் இந்த ஸ்பிரிண்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃப்ரீயாவும் இருக்கலாம். ஓகே காட் இட். தேங்க்ஸ் ஃபார் வேர்ட்ஸ். சாமி சார் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அவர் எனக்கு தெரிஞ்சு நீங்க கிளஸ்டரிங் வர முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஸ்டார்ட் கண்டினியூஸா படிச்சுட்டு இருந்து கிளஸ்டரிங் வர முடிச்சிருந்தாங்க. சோ கிளஸ்டரிங் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பெஞ்சுக்கு வந்தாங்க. அப்ப ஹி டோல்ட் எனக்கு டைம் இல்ல மேம், எனக்கு இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்லி இன்டர்வியூ எனக்கு பழனிசாமி சார் கிட்ட பிடிச்ச விஷயமே என்னன்னா, அவர் வந்து எனக்கு தெரியல, வரல, எனக்கு புதுசு அப்படின்ற ஒரு இடத்துல கூட அவர் வந்து பிளேம் பண்ற ஒரு பொசிஷன் எடுத்துக்காம எனக்கு சொல்யூஷன் வேணும், ஐ நீட். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, மேம் எல்லாரும் LLM கேக்குறாங்க. அதுக்கப்புறம் சொன்னா நீங்க வீக் 14 படிங்க. அங்க இருந்து கிளஸ்டரிங்ல இருந்து டைரக்டா வீக் 14 ப்ராம்ப்ட். சோ அதுக்கப்புறம் ராக், அப்பதான் அவர் இன்ட்ரோடியூஸே ஆகுறாரு. ஓகே ராக் கேக்குறாங்க, எல்லாம் கேக்குறாங்க. நாங்க பேசும்போது அதுக்கப்புறம்
அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த நாலேஜையும் கனெக்ட் பண்ணாங்க. இங்க நிறைய பேரு நம்ம என்ன மிஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணது எல்லாமே எப்படி ப்ரொமோட் பண்ணி விட்டாங்கன்னா சுவிட்ச் ஓவர் டு டேட்டா சயின்ஸ். சுவிட்ச் ஓவர்ன்றதுனால என் டொமைனே வேற, தனியா ஏஐ டெவலப்பரா போறேன் அப்படின்றது இட் சூட்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்க கோர்க்குள்ள எப்படி ஏஐ கொண்டு வரணும்ன்ற அந்த டாட்டை கனெக்ட் பண்ண பழகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு ஹைக், உங்களுக்கு ப்ரொமோஷன், உங்களை நேரோ டவுன் பண்ணும். சரிங்களா? சோ விஷயம் என்ன அப்படின்னா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் லைக் உங்களோட ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு வருதுன்னா நீங்க சொல்யூஷனை தேடுறீங்களா இல்ல பிளேம் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கொரிய உங்களுக்கே நீங்க வச்சுக்கோங்க. சொல்யூஷன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கறாங்க, கம்பெனில என்ன எதிர்பார்க்கறாங்க, அது நம்மளுக்கு வந்துருச்சா? சோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க ஸ்டெப் எடுத்துட்டு போகும்போது ரிசல்ட் நம்ம கையில இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் எந்த அட்டிடியூட்ல நீங்க ஒரு விஷயத்த சால்வ் பண்றீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன் கொஸ்டின் பழனிசாமி. ஓகே. எல்எல்எம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க உங்களோட டெஸ்ட் கேசஸ்க்கு. ஸோ எனக்கு வந்து என்ன தெரியணும்னா யூஐ பேஸ்ட் டெஸ்டிங்க்கு நீங்க எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணி யூசர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு டெஸ்ட் கேஸா எழுத முடியுமா? அது ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நீங்க யூடியூப்ஸ்ல கூட நீங்க பாருங்களேன், நிறைய சோர்சஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மீடியம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. மீடியம் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க நிறைய ரெபோசிட்டரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நீங்க போய் பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா அது சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ நானே பண்ணாது என்னன்னா ஏஜென்ட்டுக்கு தான் நாங்களும் யூஸ் பண்ணோம். எங்கள் கம்பெனியில் ஜெமினி இருக்கு. ஸோ ஜெமினி ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா யூசர் ஆக்ஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைலாக கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபைலை வந்து டேரெக்டாக க்ரோம் பிளகின்ல கொடுத்துட்டு எவ்ரி டைம் அதில் ஸ்டார்ட் ரெக்கார்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி டெஸ்ட் கேசஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அதை வந்து அப்படியே ஜீரோக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி நான் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்ன அந்த எல்எல்எம் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் யா, I'll try to find it. அண்ட் இங்க ரமிஷா மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் ஸ்டடிங் ஒன்லி பைவேரியேட் வரைக்கும் தான். ஆனால் பட் நான் அந்த ஏஜென்டிக் டாபிக் போயிட்டு அங்கே இருக்க கொஞ்சம் சோர்சஸ்லாம் எடுத்தேன். அது வந்து எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் டூல் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ. ஷோர். இப்போ உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க சொன்னீங்க இல்லையா ஜெமினியோட டூல் இருக்குன்னு. ஜெமினியோட மாடலுமே ஒன் ஆஃப் எல்எல்எம் மாடல் தான். இங்க விஷயம் என்னன்னா பழனிசாமி சார் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் திங். லைக் அந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு அவுட்புட் தப்பா வருது, நான் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா உங்க மைண்ட் எங்க போகணும்னா அந்த ப்ராம்ப்ட் டியூனிங்ல தான் போகணும். அந்த ப்ராம்ப்ட் ஃபைன் டியூன் ஒரு ப்ரொஃபஷனலை ஹையர் பண்ணி நான் இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நீங்க பெட்டர் அதுக்கு என்னோட வீக் 14 பாத்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்ல ரொம்ப டீடைல் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். அதுல நீங்க நிறைய கத்துக்க முடியும். வீக் 14 டைரக்டாவே ஓப்பனையா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, ப்ராம்ப்ட்னா ஒரே மாதிரி தான். கொஞ்சம் அந்தந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி கீவேர்ட்ஸ் போடும்போது இன்னும் ஆக்ட் ஆகும். சோ அந்த டெக்னிக்ஸ்ல நம்ம கத்துக்கிட்டனாலே போதும். சரிங்களா? ஷூர். யா, தேங்க்ஸ் ரமிஷா. ஓகே ஓகே, தேங்க் யூ. நம்ம இன்ஸ்டியூட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் மேடம். நான் வந்து கோர்ஸ் வந்து 2 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். ஏ கோர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல. ஓகே ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டுட்டோரியல் பாயிண்ட். ஓகே ஓகே. சோ டுட்டோரியல் பாயிண்ட் வாங்கின கோர்ஸ் அப்படியே ஓபன் பண்ணாம அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் இருக்கனால ஒரு இன்டராக்ஷனே வரல. ஓகே ஓகே. ஆனா இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 4 கிளாஸ் வரை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட் இருந்தனால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களோட சஜஷன் கட்டி வீக் அந்த 13 மேல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ரைட்டுங்க. ஓகே. இப்போ 4 ப்ராஜெக்ட் முடிஞ்சு கிளைன் லெவலுக்கு கொண்டு போயாச்சு மேடம். வாவ், சூப்பர். அப்ப நெக்ஸ்ட் இன்டர்வியூ நீங்க தான் கொடுக்கணும். நான் வந்து எம்என்சி ட்ரை பண்றேன் மேடம். அதனால தான் அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றேன். இங்க பாருங்களேன், எனக்கு ரிசல்ட் விட ஒரு நம்ம நாலேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போயிருக்குல்ல, அங்க ட்ரை பண்ணாலே அவுட்புட் வந்துரும். இல்ல கண்டிப்பா. நான் ஆக்சுவலி போன வருஷத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி 4 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் பார்த்து. பட் அப்ப இருந்த கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு இப்ப இருந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நம்ம என்ன நோக்கி போறோம், எந்த ஃபீல்டுக்குள்ள போறோம்னு அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசா ப்ராஜெக்ட் அடுத்த ஒரு ஏஜென்ட்க்கு அது கேட்டிருக்காங்க. இன்னும் ரெக்கமெண்டேஷன் கிளைண்ட் கொடுக்கல. வாவ், சூப்பர். சோ வந்தாங்கன்னா அது அடுத்த மாசத்துல வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா முடிச்சோம். மேக்ஸிமம் பார்த்தா எல்லாமே ப்ராம்ப்ட் பேஸ்டு தான் வர மாதிரி டாஸ்க்லாம் வருது நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் எல்லாமே. ஆமாங்க. நம்ம சென்னைன்னு போயிட்டாலே ஏன்னா எல்எல்எம்ல வந்து கொஞ்சம் சீப்பாவும் இருக்கு. அட் தி சேம் டைம் நமக்கு ட்ரைனிங் வேலையே இல்ல. ஆனா லைக் உங்களுக்கு சர்வே பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு there are various scenario. அந்த சினாரியோ நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லி தரேன். எல்எல்எம் மட்டுமே போதுமான்னு கேட்டீங்கன்னா அஸ்ஸஃப்னா ஓகே. பட் இஃப் யூ வாண்ட் டு பி எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ட்ரெடிஷனல் ஏயும் மறந்துடக்கூடாது யாரும். இது கொஞ்சம் பேரலா கொஞ்சமா டீப். ஏன்னா உங்களுக்கு எல்எல்எம் இல்லங்க, எனக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது என் சினாரியோக்கு, எல்எல்எம் கிளைண்ட் அப்ரூவ் பண்ணலனா நீங்க டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கோ வித் தி ட்ரெடிஷனல் வே. அந்த ஏபி காஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் போகணும். சோ அதுவும் பக்கத்துல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சூப்பர் கணேஷ், சூப்பர், வெரி குட். லாங் செயின் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அடுத்த டாஸ்க் கண்டிப்பா லாங் செயின்ல இருக்கும். ஆனா கண்டிப்பா ஏ ஏஜென்ட்ல இருக்கு. 2 லாட்ச்.
வெரி குட். தி திங் இஸ், இந்த இடத்துல ஒரு குட்டி கிளாரிபிகேஷன் என்னன்னா, ஏஜென்டிக் ஏயா இருக்கட்டும், ஏ ஏஜென்ட்டா இருக்கட்டும், அது வந்து ஒரு பெயர் சொல். லேங் செயின் என்னன்னா, அந்த ஏ ஏஜென்ட்ட பூர்த்தி செய்யற ஃப்ரேம் ஒர்க் தான் லேங் செயின். அப்ப ஏ ஏஜென்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதை எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா, லேங் செயின் யூஸ் பண்ணி பண்ண போறோம், ஆட்டோஜென் யூஸ் பண்ணி பண்ணலாம், QA யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்போ யாருக்கெல்லாம் ஏ ஏஜென்டிக் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது லேங் செயினோட ஈகோசிஸ்டம். லேங் செயின், லேங் கிராஃப், லேங் ஸ்மித். இதுக்கு அப்புறமா ஆட்டோஜென் பாருங்க. அந்த கோர்ஸ் கண்டிப்பா ரியல் டைம் ப்ராஜெக்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. உண்மையா ஒத்துக்கிறேன். கண்டிப்பா. ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அந்த கோர்ஸ் வந்து திரும்ப வந்து ரிவ்யூ பண்ண, நம்ம ஏதாச்சும் இந்த மாடியூல்ல நம்ம தேவையான கண்டென்ட் இந்த மாடியூல்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஏதாச்சும் கிளிக் ஆயிரும். அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து லைவ் ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் ஆயிடும். வெரி குட், வெரி குட்ங்க. சோ இங்க எல்லாருக்கும் நான் காமனா சொல்ற ஏஜென்டிக் தான் ஒர்க் பண்ண போறீங்கன்னா, அது விஷயமே லேங் செயின் தான். இது வந்து ஃப்ரேம் ஒர்க்னால நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் நீங்க உள்ள வரும்போது தெரிஞ்சிரும், இதை பூர்த்தி செய்ய போறது லேங் செயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ப்ளீஸ் ஏஜென்டிக் நீங்க வீக் 14 படிங்க. அதுதான் பேசிக். அந்த ப்ராம்ப்ட் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, ரிசல்ட் எடுத்தவங்க எல்லாம் ப்ராம்ப்ட்னு டீடைல்டா கத்துக்கணும்னா வீக் 14 கத்துக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்றேன். சரிங்களா? வீக் 14 கத்துக்கிட்டீங்கன்னா ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா லேங் செயின் படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மல்டி ஏஜென்ட் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் லேங் செயின்ல வேற லெவல் அசால்ட்டா பண்ண முடியும். ஓகே மேடம், கண்டிப்பா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா மீண்டும் பாத்துறோம் மேடம். பண்ணுங்க, நீங்க பாருங்க, எனக்கு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. லேங் செயினும் லேங் கிராஃபும். ஓகேங்க மேடம். ஓகே கணேஷ். பழனிசாமி சார், எனக்கு இன்னும் ஒரு क्वेश्चन உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னா, அதிகமா உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னது? இன்டர்வியூ क्वेश्चंस ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஆனா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைப்ரரிஸ், பைத்தான் லைப்ரரிஸ் கேட்டாங்க. பைத்தான் லைப்ரரிஸ்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஒரு எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னா அது எங்க போய் நீங்க ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஜேசன் ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ YAML ஃபார்மேட்லயும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி XML இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல எது நமக்கு ஃபெமிலியரா இருக்கோ அந்த ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துருவோம். எவ்ரிதிங் இஸ் ப்ராம்ப்ட் ஒன்லி. நீங்க ஒரு டெஸ்ட் கேஸ் ஜெனரேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க ப்ராம்ப்ட் கொடுத்து தான் நீங்க பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு கம்பெனிஸ்லயும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அத நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்க. அப்ப ஒரு ப்ராஜெக்ட் வந்து எண்ட் டு எண்ட் பண்ணும்போது ரெக்ரூட்டர்ஸ் கேக்குற கேள்விக்கு ஈஸியா நம்மளால ஃபெட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லிட முடியும். கண்டிப்பா. அத நம்ம ஆன்சர் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் தட் மேட்டர்ஸ். பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்ப ஆக்சுவலி எப்படி இப்ப இன்டர்வியூஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் வந்து கிளைண்ட் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் வாங்கி வச்சிடறாங்க. டைரக்டா அவங்க கேட்கறதே ஒரு பர்சனால இந்த சினாரியோவை ஹேண்டில் பண்ண முடியுமா? டைரக்ட் சினாரியோ தான். மேக்ஸிமம் சினாரியோ பேஸ்ட் क्वेश्चंस தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வரும். ஆல்ரெடி ஒரு கோர் இருந்து அதோட ஏஐ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, சோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, சோ ப்ளீஸ் எப்படி நம்ம கோர்க்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறத கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு என் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் பண்ணுங்க. ஜென்ஏஐ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா ஜென்ஏஐல யூ கேன் டு மெனி திங்ஸ். சரி, one more thing, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாலுசினேஷன் பத்தி கேட்பாங்க. நீங்க ஹாலுசினேஷன் பயாஸ் டெக்னிக் ஓகே, அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस ரைஸ் ஆகும். எப்படி ஆன்சர் பண்ணீங்க நீங்க? ஹாலுசினேஷன் பேசிக்கா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹாலுசினேஷன் என்னன்னு மட்டும் கேட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதை நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். எங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு டார்கெட் வேல்யூ வந்து +1ல இருக்கும், அது -1ல போகலாம் மேபி, இல்ல அது ஒரு 0.90 சம்திங் அந்த ரேஞ்சில போகலாம். சோ அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு அந்த பிராக்டிகலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். அதுல கரெக்ட். சோ இதுல சீக்ரெட் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் when you get started working, உங்களுக்கு நெக்ஸ்ட்கான பாதைகள் கிடைக்கும். இதுதான் ட்ரூத். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருக்கு, என்னால பண்ணிட முடியுமா, அவுட்புட் வரல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை ஓரம் கட்டிட்டு அவுட்புட் எடுக்கிறோம். அதுதான் the first thing. அதை எப்படி எடுக்கும் பொழுது இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்களே ஓவர் கம் பண்ணி வரும் பொழுது அந்த இன்டர்வியூர் கேட்கிற கொஸ்டினுக்கும் அழகா ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகேங்க. சோ வேற யாருக்காவது क्वेश्चन இருக்குதுங்களா? மேம், எனக்கு ஒரு क्वेश्चन இருக்குது. சொல்லுங்க. 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா இன்டர்வியூ கேட்கும்போது அவங்களும் 6 இயர்ஸ் அந்த மாதிரி இதுக்கு கேட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ஏயோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் அவங்க கிட்ட எப்படி அந்த இதை வந்து சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுவீங்க? அதே மாதிரி இன்னொன்னு கேட்பாங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பண்ணது வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்குது. சோ அந்த மாதிரி क्वेश्चंसும் கேக்குறாங்க. சோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நீங்க உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட் உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னா நீங்க அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா யூ கேன் இக்னோர் இட். ஆக்சுவலி ப்ராஜெக்ட் வைஸ் and one more question என்ன கேட்டீங்க? எவ்வளவு இயர் இப்ப 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்க எடுக்கிறது அவ்வளவு 6 இயர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி क्वेश्चन ரைஸ் ஆகும். அவங்க கேட்கும்போது ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸ்கிரீனிங்லயே இவ்வளவு எல்லாமே கேட்டுறாங்க, உங்களோட ரெலவென்ட் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையிலே வந்து ஆனஸ்டா பார்த்தா நம்ம ஃபுல் நம்மளோட கம்ப்ளீட் கரியர்லயும் நம்ம ஏஐல ஒர்க் பண்ணி இருக்கவே மாட்டோம். சோ எவ்வளவு கம்மியா சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குல்ல. சோ மேட்ச் ஆகலன்னு ஸ்கிரீனிங்லயே அது இதாகிற மாதிரி ஆகும், ரிஜெக்ட் ஆகுற மாதிரி. நிறைய பேர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, ஃபெமினா இதை வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும் பொழுது அவங்க கான்ஃபிடென்ட்டா, இது ஆக்சுவலி ஒருத்தர் பண்ணாங்க, அந்த டெக்னிக் எல்லாருக்குமே சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்டர்வியூ லைக் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. பண்ணும் பொழுது
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு நீங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பிளான் பண்ணணும். நீங்களே சார் ஐ ஹேவ் ஒன் ஜஸ்ட் நவ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங், இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அந்த இப்பதான் ஜஸ்ட் நவ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் கோர்ஸ், அந்த கீவேர்ட்ஸ்லயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே இவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்ல, முடிச்ச மாதிரி தான் சொல்றாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எப்படி அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சோ அண்ட் சோ இதுல இருந்துச்சு, இப்ப ரீசெண்டா ஏஐ சர்டிபிகேஷன் முடிச்சேன், நீங்க கேட்கிற ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் ஒரு கேப்ஸ்டோன் பண்ணிருக்கேன். சோ இந்த கேப்ஸ்டோனுக்கு இது திஸ் இஸ் கால்ட் அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங். நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம், அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க இல்லங்கன்றாங்க, அகைன் ஓகே சார் நீங்க யாருமே சொல்ற வைக்கவே கூடாது. உங்களுக்கு உண்மையிலேயே கான்ஃபிடென்ட் இருக்கு, உங்களால உண்மையிலேயே அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ண முடியும், உண்மையிலேயே ஒரு கேப்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு பிட்ச் ஓகே சார் ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யோர் சைட், பட் வாட் இஃப் நீங்க ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஏஐ ப்ரொஃபஷனல் எந்த அளவுக்கு ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் கொடுப்பாரோ அதே அளவுக்கு என்னால கொடுக்க முடியும், அதுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணட்டுமா, அதை பார்த்து கேன் யூ கிவ் மீ a சான்ஸ். இது லிட்டரலா நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்டர்வியூ வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன். இப்போ பழனிசாமி சாரோட கேஸ்ல என்னன்னா அவர் ஆல்ரெடி ஏஐ டூல்ல ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட என்ன நம்ம கிட்ட சொன்னாரோ அதே தான் எல்லா ரெக்ரூட்டர்ட்டையுமே சொல்லிருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஓகே இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க ப்ரொஃபைல் ஷார்ட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே சொல்றேன், இந்த டெக்னிக் ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன். எல்லாருமே இதை மறந்துடுறோம், அது ஏன் மறக்கிறோம் தான் எனக்கு புரியவே இல்லை. இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யாரெல்லாம் ஜாப்க்கு சர்ச் பண்றீங்களோ பக்கா பிளானிங்கோட தான் நீங்க அட்டாக்கே பண்ணணும். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க. ஓகேங்க ஓகேங்க. மேபி நீங்க சாட் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச சாட்ல கொடுங்க மேம். ஓகேங்க ஓகேங்க. இப்போ ஆக்சுவலி என்னன்னா இந்த ஜாப் சர்ச் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம புது கோர்ல தேடும் பொழுது நான் இங்க பாருங்க, இதுதான் பெரிய கடல், இதுதான் நம்மளோட கடல்னு வச்சுக்கோங்க. வி ஹேவ் கடல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும். ஆமா ரைட்? யார் யாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபேவரட் ஃபிஷஸ் இருக்கும். சில ஃபிஷ் ஒரு டைப் 1 ஃபிஷ் இந்த இடத்துல தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், தப்பான தூண்டில இங்க போட்டுட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஃபிஷ் கிடைக்காம வேற ஏதோ ஃபிஷ் கிடைக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு இல்ல இது நான் எதிர்பார்த்த ஃபிஷ் இல்ல, எனக்கு இந்த ஃபிஷ் வேணாம் கீழே போடுவான், இல்ல இக்னோர் பண்ணுவான், இன்னொரு இடத்துல தூண்டில் போடுவான். அவன் என்ன ஃபிஷ் எதிர்பார்த்தானோ அதே ஃபிஷ் கையில கிடைச்சாதான் எடுத்துட்டு போவாங்க. இட் அப்ளைஸ் ஃபார் ஜாப் சர்ச். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரெக்ரூட்டர்ஸ் உங்க கீவேர்ட்ஸை பார்த்து எல்லா ஹெச்ஆர்ஸ்க்கும் நீங்க என்ன பண்றீங்க அவங்களுக்கே கோர்ஸ் தெரியாது, கீவேர்ட்ஸை பார்த்து உங்ககிட்ட பிச் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பாப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கானது தானா அப்படின்றது. இல்ல நிறைய பேர் எங்க ஃபேஸ் பண்றீங்க, என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கறதோ ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுவாங்க, நம்மளும் போட்டு வச்சிருப்போம், கால்ஸ் வரும், இல்லைன்னா கிளியரா கொடுக்காம இருப்போம், கால்ஸ் வரும். அவன் கேட்பான், இவங்களுக்கு 3 வருஷம் ஏஐல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கால் பண்ணி கேட்டோம், இவங்க இப்பதான் கோர்ஸ் முடிச்சேன்னு சொல்றாங்களே. அப்போ வாட் யூ ஹேவ் டு டூ, நீங்க யாருன்றத ஸ்டேட்டா போடுங்க. மேம் அப்படி போட்டா இன்டர்வியூ கால்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணி கான்பிடென்ட்டா உங்க ப்ரீவியஸ் இதுல உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னா நீங்க அப்ப போடலாம். சரிங்களா? கீவேர்ட்ஸ் போடுங்க, அப்படியே உங்களுக்கு கால்ஸ் பக்காவா வரும். வரும்போது இந்த மீனை புடிச்சாச்சு, நீங்க தான் அது சீம்ஸ் டு பி அவங்க எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்ல கால் பண்ணி பேசும்பொழுதே உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணும் பொழுது யூ ஹாவ் டு ஆஸ்க் ஒன்ஸ், சார் நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி ஐ ஹேவ் டன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும்தான் இதை பண்ணணும். உண்மையிலேயே நீங்க ப்ராஜெக்ட் கையில வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க தைரியமா பிச் பண்ணணும். சரிங்களா? அதனால நீங்க ஜாப் சர்ச் பண்ணும் பொழுது உங்க ஜாப் உங்க ப்ரொஃபைல் என்னவோ அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூவா போடும்போது நீங்க யாருக்கு உதவியா இருப்பீங்களோ, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களோ அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. நிறைய பேரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க, அதனாலதான் உங்க மோட்டிவேஷனல் ஆகட்டும், என்னடா நமக்கு டவுட் ஆகட்டும், அதெல்லாம் நிறைய வருது. கிளியர்? அண்ட் ஆல்சோ ஒருத்தவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க கிட்ட நாங்க கேட்டோம், லிங்க்டின்ல அப்ரோச் பண்ணீங்களான்னு. அப்ரோச் பண்ணோம் மேம், ரிப்ளே வரல மேம், நாங்க ரிப்ளே பண்ண மாட்டாங்க மேம். நெக்ஸ்ட் கேள்வி கேட்டோம், எத்தனை பேருக்கு பண்ணீங்க மேம்? 2 பேருக்கு பண்ணுங்க. நம்ம நிறைய பேரு இந்த தப்பதான் பண்றோம். பண்றது 3 4. நான் என்னன்றேன், இந்த கணக்கே வைக்காதீங்க. until you get placed, until you take result, அது 99 தடவையா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட இப்ப பழனிசாமி சார் கிட்ட இருந்து நம்ம என்ன பாக்கலாம்னா, நீங்க you can take all the successful people. அவங்களுக்கு தேவை ஹைக்கு, எனக்கு தேவை ஒரு நல்ல ஒரு ஏஐயோட இன்டெகிரேட் ஆன ஒரு ஜாப் ரோல். அது வரும் வரைக்கும் நான் என்னோட உழைப்பு போட்டுட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல தப்பு பண்ணேன்னா அது 2வது இன்டர்வியூல கத்துப்பேன், அடுத்த இன்டர்வியூல கத்துப்பேன். சோ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க இல்லாம போயிட்டீங்க, அதாவது மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க லேர்ன் பண்றதை விட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பக்காவா ஹேண்ட்ஸ் ஆன் எடுத்து வைங்க. நீங்க நம்மளோட வீடியோல இன்டர்வியூ கொடுத்தவங்க எல்லாருமே சொன்னது, நான் ஒரு 2 ப்ராஜெக்டாவது பண்ணேன், 3 ப்ராஜெக்டாவது பண்ணேன், அப்பதான் யூ கேன் ஏபிள் டு கிளியர். ஏன்னா நம்மளே இவ்வளவு இது யோசிக்கும் போது நம்மள வேலைக்கு எடுக்கிறவங்க எவ்வளவு யோசிப்பாங்க, எந்தெந்த ஆங்கிள் இருந்து நமக்கு செக் பாயிண்ட் வைப்பாங்க. சோ அப்போ அவங்களுக்கு தேவை இந்த ப்ராப்ளமை இவர் சால்வ் பண்ணுவாரா, அந்த நாலேஜ் இவங்க இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஜாப் அப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு
என்னென்ன கால்ஸ் வந்துச்சு, ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் ஒர்க் அவுட் ஆகல, எந்தெந்த கொஸ்டினுக்கு நம்ம ஸ்டக் ஆனோம் பிளான் போடுங்க. இந்த ப்ராசஸ் வில் டேக் டைம் தான். ஆனா ஒரு வாட்டி இதை பழகிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா எந்த ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலும் இந்த டெக்னிக் ஈஸியா ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி. சரிங்களா? அதே மாதிரி ஆல்வேஸ் செக் நம்ம ரைட்டான பிளேஸ்ல தான் நம்மளுக்கு கால் வந்திருக்கா, இல்ல தப்பான பிளேஸ்ல, அதாவது ரைட் ஃபிட் இல்லாத பிளேஸ்ல. நிறைய பேர் ரைட் ஃபிட்ல இருந்து கால் கட் ஆகும் பொழுது ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது, இல்ல இப்படி கேக்குறாங்க அப்படி ஒண்ணுமே இல்ல, கேட்கிற இடத்துக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றது உங்களோட சொல்யூஷன் இருக்கணும். மீன் வைல் இமிடியேட் ஜாப் சீக்கர்ஸ் அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல உங்களை எப்படி ப்ராஜெக்ட் பண்ணிக்கணும், இப்போ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் கிட்ட சொல்லி நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கலாம் அப்படின்றது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணுங்க. சொல்லுடா. நான் ஆல்ரெடி இருக்கிறதே ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்ல தான் மேம் இருக்கிறேன். ஆல்ரெடி நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரொடக்ஷன்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதையே மென்ஷன் பண்ணி நான் என்ன சொல்றேன், நான் இப்போ வரைக்குமே ஒரு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணல, ஜஸ்ட் ஸ்கிரீனிங்லயே போயிடுது மேம். நான் சொல்றேன் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல இருக்கிறேன், நான் பண்ணிருக்கேன் 3 ப்ராஜெக்ட்ஸ். பட் ஸ்டில் என்னால அவுட் சைட்ல போறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ஸ்கிரீனிங்ல போறது. 3 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா? அப்ப 3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ப்ரொடக்ஷன் லெவல்ல போயிருப்பீங்க இல்லையா? ஆமா, அது நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க கிளவுட்ல தான் வேணும் ப்ரொடக்ஷன்ல அந்த மாதிரி அது ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 3ங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே என்கிட்ட அவங்க எதிர்பார்க்கிற எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 15.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சோ அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறது வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கறாங்க. பட் நான் ஏஐல வந்து 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறேன். லேர்னிங் ஓகே, புரியுது. அது கிளியரா நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களா உங்களோட ரெஸ்யூம்லயும் உங்களோட ஜாப் சர்ச்சிங் ப்ரொஃபைல்லயும்? ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் மேம். ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பண்ணிருக்கேன். இவ்ளோ இயர்ஸ் தான் நான் ஏஐல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெலவென்ட்னு சொல்லி நான் போடல அதுல என்னோட ப்ரொஃபைல். போடணும். அதுதான் நீங்க பண்ற தப்பு. உங்க ப்ரொஃபைல பாக்கும்போது வாட் தே வில் see 15 years of experience in AI. அதனாலதான் நீங்க தப்பான இடத்துல உங்களுக்கு தூண்டில் போடுறாங்க. நீங்க அந்த மாதிரி தான் வச்சிட்டீங்க. So what you have to do, you have to reframe your statement. எனக்கு 15 years experience இதுல relevant experience 3 yearsல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன what you are capable of, what you are good at அப்படின்றத ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க, ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்க, கொஸ்டின் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் ரைட் பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா நௌக்கரியா இருக்கட்டும், லிங்க்டினா இருக்கட்டும், அட்மின் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போய் ப்ளீஸ் நௌக்கரியோட அட்மின் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் யூடியூப்ல போட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமே பார்க்க மாட்டாங்க. நாங்க அட்மின் யூஸ் பண்றோம் நாங்க ஹைரிங்காக, அது எப்படி போகுது, நாங்க 2 டைப். ஒன்னு நீங்க அப்ளை பண்றது ஜாப் நாங்க போஸ்ட் பண்றோம், we have 2 vacancy 3 vacancyன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது நிறைய லிஸ்ட் வரும், நாங்க அதுலயே ஃபில்டர் பண்ண முடியும் உங்க ரெஸ்யூமை பார்க்காமலே. அப்ப அந்த ஃபில்டருக்கு ஹெல்ப் ஆகுறது அந்த ப்ரொஃபைல் கரெக்டா ஆப்டிமைஸ்ட் ஆயிருக்கணும். அவங்க கேட்கிற காலம்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிருக்கணும், அதுல கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதுல எடுத்த உடனே ப்ரொஃபைல் சம்மரி தான் தெரியும். அந்த ப்ரொஃபைல் சம்மரிலேயே இவங்க ஆகுமா ஆக மாட்டாங்களான்றத கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்றாங்கன்னா அதுலயே 15 years of experience in this field அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க மிஸ்கன்செப்ஷன் ஆகும். ஓகே 15 years ஏஐல போட்டிருக்காங்கன்னு ஆகும். அவங்க ஃபுல் ப்ரொஃபைல பார்க்க மாட்டாங்க. பாத்துருந்தாங்கன்னா அவங்க காலையிலே நம்மளுக்கு வந்திருக்காது. சரிங்களா மேம்? லாஸ்ட் இன்னொன்னு தேர்ட் இஷ்யூ வந்து இமிடியேட் ஜாயினிங் கேக்குறாங்க. இப்போ ஐபிஎம்ல 3 months நோட்டீஸ் பீரியட், ஆல்மோஸ்ட் 95% 1 month ஜாயினிங் இல்லனா இமிடியேட் ஜாயினிங் கேக்குறாங்க மேம். கண்டிப்பா அந்த இடத்துல you have to take a குட்டி risk. No other choice actually. ஏன்னா கேக்குறாங்க. இல்லன்னா நீங்க பயோடெக் பார்க்கலாம். லைக் இஃப் யூ ஆர் ஃபெமினா தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நீங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த 3 months அவங்க பயோட் பண்ணி கூட உங்களுக்கு உள்ள சேர்த்துப்பாங்க. இல்லன்னா கண்டிப்பா எனக்கு ஜாப் ஸ்விட்ச் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 2 months நோட்டீஸ் பீரியட் போட்டதுல இருந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சர்ச்சிங் இட். அந்த மாதிரி பண்ணணும். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா நோட்டீஸ் பீரியட் முடியும் போது அவங்க கையில ஆஃபர் இருக்கும். இல்லன்னா அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்ணிடுவாங்க. 90 days வரைக்கும் இழுக்க மாட்டாங்க. பழனிசாமி இதுல ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா நோட்டீஸ் பீரியட்க்கு? Yes. 2 months இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேபி நம்ம பெஞ்ச்ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த டைம்ல நமக்கு ஆஃபர் கிடைக்கும் அந்த டைம்ல கேட்டனால அவங்க வெளியில விட்டுருவாங்க நம்மள. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபர் இருக்குன்னு சொன்னோம்னா தான் அந்த இஷ்யூ வரும். நம்ம பெஞ்சில தானே இருக்கோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு ஆஃபர் கிடைச்சதுன்றப்போ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் போகணும்னு தாராளமா விட்டுருவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது ஸ்விட்ச் பண்ண முடியாது. அந்த இடத்துல you have to take risk. மேபி ஒரு சில கம்பெனிஸ் கேட்பாங்க. பைஅவுட் அதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. நம்ம 3 months சர்வ் பண்ணி ஆகணும்னா அதான் ஸ்கிரீனிங்லயே அது போயிடும். ஒருத்தர் ஸ்கில்ல பார்த்து நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பிடிச்சிச்சுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இதுல வந்து முடிஞ்சிடும். அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆகிட்டே இருக்கும். இங்க இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட மேம் சொன்ன மாதிரி தான் உங்களோட ப்ரொஃபைல நல்லா ரீஃப்ரேம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறத நீங்க முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஒரு நாகரியில் ஒரு ப்ரொஃபைல் வருது, கம்பெனியோட ப்ரொஃபைல நீங்க பாருங்க. அவங்க என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. சோ அதை வந்து உங்களோட ப்ரொஃபைல நீங்க அப்டேட் பண்ணுங்க. அதுல நீங்க போட்டீங்கன்னா 80s ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி போட்டீங்கன்னாலே நமக்கு ஜிபிடிலே கொடுக்குது. அதை நீங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னா அவங்க 100% அங்க காட்டும் அவங்களோட 80sல. உங்களுக்கு தாராளமா ஃபர்ஸ்ட் கால் உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, வேற யாருமே ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கான்ஃபிடண்டா பேசணும். இல்ல நான் பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஃபைனலா ஒண்ணு கேட்டீங்களே என்னது நோட்டீஸ் பீரியட் நான் இமிடியேட் ஜாயினர் தான், நான் ஒரு 20 to 30 days உங்களோட கன்சர்னை வச்சு நீங்க சொல்லுங்க, அதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க.
நான் ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அவங்க என்னதான் சொல்ல வராங்க, எப்படிதான் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அது கம்பெனி போனா போயிட்டு போகுது, நம்ம நெக்ஸ்ட் கம்பெனில ட்ரை பண்ணிட்டு போகலாமே. அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம்ல. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. நீங்க அந்த சொன்னீங்களா க்ளவுட் இது எல்லாம் இருக்கு சொல்லி சொன்னீங்கல்ல, அது எல்லாமே காமன் தாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. சரி, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன் அதுல. எப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணி க்ளவுட் போனீங்கன்னா இதுல விண்டோஸ் இருக்காது, சம்டைம்ஸ் விண்டோஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து யூனிக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் சிம்பிள். அதே தான் உங்களுக்கு எல்லா க்ளோடுமே இருக்கும். க்ளோட் வைஸ் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, டேரக்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அங்க எதுவுமே நீங்க தெரியலனாக்குள்ள ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா க்ளோட பொறுத்த வரைக்கும் ஒரு VPN மிஷின், அவ்வளவுதான், விர்ச்சுவல் மிஷின், அவ்வளவுதான். நீங்க அந்த என்ன என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இது மாறும், நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மாறும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க அது கான்ஃபிடண்டா சொல்லலாம். ஏன்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ணிருந்திருக்கேன் IBM ஆல்ரெடி. பட் ஆனா வந்து என்னன்னா நீங்க ஜென்ரலா வந்து சொல்ல வேண்டியது க்ளோட் வைஸ் எல்லாமே எனக்கு தெரியும், அவ்வளவுதான். க்ளோட பத்தி நீங்க கவலை பண்ண வேண்டியது, டேரக்டா நீங்க ஆன்சர் பண்ணுவோம். ஒன்லி கமாண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வேற எதுவுமே இல்லை. ஃபெமினா, நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொன்ன மாதிரி தான் கிளவுட் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். அவங்க பேரை அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சோ இவ்வளவு நாள் வரலன்னு சொன்னதுக்கு ஒரு 2 hours போட்டீங்கன்னா ஆல்ரெடி கிளவுட் நாலேஜ் இருக்கும்போது கூகுள் கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த IBMல இந்த ப்ராசஸ் இருந்தது, கூகுள் கிளவுட்ல இதெல்லாம் இருக்கு, AWSல இதெல்லாம் இருக்கு, அசூர்ல இதெல்லாம் இருக்குன்னு ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டாலே யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஆன்சர் இட். எப்ப இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுதுன்னா, கிளவுட்ன்ற பேரையே நான் இப்பதான் கேட்கறேன்ற போது இப்ப நாங்க சொல்ற டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற பொழுது 2 hours போடுங்க, ஒரு 1 week டைம் எடுத்துக்கோங்க, மாஸ்டர் பண்ணுங்க, சரிங்களா? அப்போ ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் இட். ஆனா இன்னொரு எல்லாருக்குமே சொல்றேன், இப்ப எப்படின்னா நான் எனக்கு AWSல தான் எனக்கு தெரியும்னா ஃபைன், அது தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த AWSல டிப்ளை பண்ற ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் EC2 என்ன பர்பஸ்க்கு தெரியும், லாம்டாக்கு என்ன தெரியும். இந்த EC2 பண்ற பர்பஸும் லாம்டா பண்ற பர்பஸும் அசூர்ல எப்படி இருக்கு, கூகுள் கிளவுட்ல எப்படி இருக்கு, அந்த பேரையாவது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமே. ஈஸியா we can able to resolve it. அங்க உள்ள கம்பெனில அந்த டாஸ்க் கொடுத்தா கூட ஒரு 2 மணி நேரம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா அவுட்புட் உங்க கையில. மேடம், மேபி எனிபடி கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா அஷூர்லயோ இல்ல AWSல அண்ட் இந்த 2 கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது டவுட்ஸ், எஸ்பெஷலி இன்ஃப்ரா சைடுல இருந்து அவங்களுக்கு அந்த டேப்லேஷன் போட்டு வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல S3 எப்படி AWS S3 ன்னு சொல்றோம், அதை எப்படி அஷூர்ல கூப்பிடுவோம், இது மானிட்டரிங் பண்ணுவாங்க. லாம்டா சோ இந்த டேப்லேஷன் போட்டுருக்கேன், அந்த டேப்லேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்ச் பண்றேன். சோ அது வந்து டெஃபினேஷன் கொடுக்குவேன். அது வச்சு ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி லைக் ப்ரொடக்ஷன் தெரியாது, ஆனா வந்து you have some basic experience. கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட் தான், அதுக்கு அப்புறம் நமக்கே உள்ள பார்த்து தெரிஞ்சிடும் இல்லீங்களா? சோ அது அந்த இதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஏமாத்தி வளர்த்துட்டாங்க தான் சொல்லுவேன். 10th +2 மட்டும் படி, அவ்வளவுதான் காலேஜ் ஈஸியா இருக்கும், காலேஜ் மட்டும் படி லைஃப் ஈஸியா இருக்கும். ஆனா அது சுத்த போய் நம்ம வந்து சாகர வரைக்கும் படிக்கணும்ன்றத இப்பவே ஒரு ஆர்ட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் படிக்கணுமான்ற கேள்வி எல்லாம் இருக்காது, அது ஒரு ஜாலியாக்கிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா மட்டும்தான். அண்ட் ஆல்சோ we are into டிரான்சிஷன் ஜெனரேஷன்ல இருக்கோம். ஒரு சுத்தமா நம்ம சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரு பழக்கத்துல இருந்து இன்னொரு பழக்கத்துக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம், AI ஒரு பழக்கத்துக்கு மாறிட்டு இருக்கோம். காம்படிட்டிவ் வேர்ல்டா போயிட்டே இருக்கு. சோ இந்த இடத்துல அந்த லேர்னிங்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பா கேர்ள்ஸா இருந்தா நிறைய எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும், படிக்கிறதையும் பார்க்கணும். பட் நீங்க மனசு வச்சீங்கன்னா பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னோட கேஸ். இதுதான் உங்களோட டாப் பிரியாரிட்டி. சரி படிச்சிடலாம் அப்படின்னு மனசு வச்சுட்டீங்கனாலே போறோம், உங்களுக்கே நேரம் கிடைக்கும், உங்களால எடுக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். சோ இட்ஸ் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிஒன். அதனால என் மைண்ட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு, படிப்போம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ தட் நான் கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ஏ இல்ல, இப்ப ஜென்ஏ வந்துச்சு, லான்ச்சைன் வந்துருச்சு, QA வந்துருச்சு, இன்னும் AGI வரும், அதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கும். அவ்வளவுதான், என்னோட பாத்து தெரிஞ்சு போச்சு, நான் கடைசி வரைக்கும் படிக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சோ இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிஒன். அதனால மைண்ட் செட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்மளால எதை வேணாலும் சாதிக்க முடியும். And always make sure to ask this question whenever you face some problem. என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இல்ல ஒரு சரியாவே போகல, அந்த இடத்துல ஒரே கேள்விதான். இப்ப நான் ரீசெண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், நான் சொல்யூஷனை சீக் பண்றேனா இல்ல பிளேம் பண்ணிட்டு இருக்கேனா? பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிளேம் சொல்யூஷன் கிடையாது. அப்ப சொல்யூஷன் என்னன்னு தேடுங்க. தேடினீங்கன்னா ஆன்சர் உங்க கையில கிடைக்கும், உங்க அந்த சினாரியோவே மாறும். இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் தி சினாரியோஸ். ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கோடிங்லயா இருக்கட்டும், ஜாப் சர்ச்லயா இருக்கட்டும். சோ வாட் எவர் நம்மளுக்கு, ஏன்னா பழி தூக்கி போடுறது ரொம்ப ஈஸியா வந்துரும். அது கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இதுதான் தேடிட்டு இருக்கோம், சொல்யூஷன் நோக்கி தான் நம்ம போகணும், நம்ம தப்பான வழியில பண்ணிட்டு இருக்கோம்ன்றது தெரியும். அதனால மேக் ஷூர் டு பிராக்டிஸ் சச் குட் பிராக்டிசஸ். சரிங்களா? பழனிசாமி சார் இருக்கீங்களா? ஓகேங்க, தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ஐ ஹோப் உங்ககிட்ட இருந்து நிறைய ஆட்டிடியூட்ஸ், நிறைய விஷயங்கள் கத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ நீட் எவ்ரிஒன் டு இம்ப்ளிமெண்ட் தி சேம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ எவ்ரிஒன். இந்த மாதிரி ரைட் கேர்ல நீங்களும் AI படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்பவே கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட டெமோ கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்ட்ல என் கூட 1-to-1 கால் புக் பண்ணுங்க. அந்த கால்ல நானே உங்களோட ப்ரொஃபைலை டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு கரியர் பாத் சஜஸ்ட் பண்றேன்.